ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சூப்பரான ரவா பொங்கல் ரெசிபி தான். இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் 1 டம்ளர் ரவைக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு, ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக நெய், 1 டம்ளர் தண்ணி வச்சு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் நம்ம பொங்கல் எப்படி தாளிப்போமோ அதே ப்ராசஸ் தான். அது கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி துருவி சேர்த்துட்டு 1 டம்ளர் ரவை நம்ம எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து சுடுதண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா ரவை அப்போ தான் கெட்டித்தன்மை படாமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கூடவே நம்ம வேக வச்சிருந்த பாசிப்பருப்பையும் வந்து நல்லா மசிச்சுட்டு அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பாசிப்பருப்பும் ரவையும் வந்து நல்லா வந்து குழஞ்சு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக தெரியவே கூடாது. சைட் பை சைட் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். இந்த ரவா பொங்கலுக்கு தேங்காய் சட்னி ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.